ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ரியலி சாரிப்பா. ஒரு சின்ன ட்ரபுள். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போகும்போது இடையில நம்ம செகண்ட் இயர் சிவில் பையன் ஒருத்தன் கால் பண்ணி வீடியோ அப்படியே கட் ஆகிடுச்சு. சரியாக ஃபினிஷ் பண்ண முடியல. எனவே மறுபடியும் திருப்பி ரீஜாயின் பண்ணிக்கலாம். சாரி. இப்போ அந்த நியூட்டன் பேக்வேர்டு இன்டர்போலேஷன் ஃபார்முலா பார்த்தோம். அப்போ அந்த நியூட்டன் பேக்வேர்டு இன்டர்பிரேஷன் ஃபார்முலால உங்களுக்கு எந்தெந்த வேல்யூஸ்லாம் தேவைப்படுது? அப்போ அந்த பேக்வேர்டு டிஃபரன்ஸ் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பேக்வேர்டு டிஃபரன்ஸ் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறதுல இந்த வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன தேவைப்படுது? அந்த நியூட்டன் பேக்வேர்டு இன்டர்போலேஷன் ஃபார்முலாவுக்கு தேவைப்படுது. ஸோ இதை தான் சொல்லி ஃபினிஷ் பண்ணணும்னு நினைச்சேன். பட் ஒரு வீடியோ கால் மிஸ் ஆயிடுச்சு. எனிவே சாரி. ஸோ இதுதான் நியூட்டன் ஃபார்வேர்டு இன்டர்போலேஷன் அண்ட் நியூட்டன் பேக்வேர்டு இன்டர்போலேஷன். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நான் அடுத்த வீடியோல நான் அப்லோட் பண்றேன். ப்ராப்ளம்லாம் ஈஸியா புரியும். சரிங்களா? நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது நியூட்டன் ஃபார்வேர்டு இன்டர்போலேஷன் டேபிள், அதாவது அந்த டிஃபரன்ஸ் டேபிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, அதே மாதிரி பேக்வேர்ட் டிஃபரன்ஸ் டேபிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, நியூட்டன் ஃபார்வேர்டு இன்டர்போலேஷன் ஃபார்முலா என்ன, நியூட்டன் பேக்வேர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா என்ன, இதை மட்டும் தான் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோல டவுட் இருந்தா தயங்காம கேளுங்க, சொல்லித்தரேன். சரிங்களா? எனவே, thank you students.